ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்கு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இவர் தாங்க ஃபெரோஸ் அசீம். இவர் ஆனந்த் ரெடி வெல்த்தோட ஜாயின்ட் சிஇஓ இவர். ஸோ இவர் என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட இருக்க 100 கிராம் வித்துட்டு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஹெல்ப் இந்த சென்ஸ் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தா இவருக்கு இருக்கு. ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு ஆளு தான். இவர் என்ன சொல்றாருன்னா, கோல்டு இடிஎஃப் வந்து வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. இந்த ஃபோமோ ட்ராப்னால தான் எல்லாருமே கோல்டு இடிஎஃப் வாங்கிட்டு இருக்கீங்க. பட் அது இப்போ அட்ராக்டிவாகவே இல்லை. அட்ராக்டிவாக எதிர்ப்பு அதை வாங்குங்க. கோல்டு இடிஎஃப் வந்து ஒரு இட் இஸ் எ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து 2026 45% உயர்ந்திருக்கு. ஆனால் இந்த டைம் தான் நிறைய பீப்புள் போய் அதில் அவ்வளோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு இதுவே தராது அப்படிங்கிறாரு. அதனால 100 கிராம் கோல்டு தான் வித்துட்டு அதை ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியாவில் எக்கனாமிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், உங்களுக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஏன் விற்கணும்னு சொல்றாருன்னா, கோல்டு வந்து ப்ராடக்ட் அசட்டே இல்லை அப்படிங்கிறாரு. கோல்டு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோங்க, பாதி வந்து லாங் டர்ம் இன்டிகிரேஷனாக வச்சுக்கலாம். உங்களோட 100% கோல்டு 100% வச்சுக்கணும் அவசியம் இல்லைங்கிறார். ரெண்டாவது வந்து இந்தியா கோல்டு இம்பர்ட் ட்ரைன் ஆகுதுனால நீங்கள் விற்றுக்கோங்க அப்படிங்கிறாரு. இந்தியாவில் வந்து ஆண்டுக்கு 800 to 900 டன்ஸ் ஆஃப் கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அதனால அதை பண்ணலாம் அப்படிங்கிறாரு. மூணாவது கோல்டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் கோல்டு ரேஷியோ 1.5 to 1.6 தான் இருக்குது. இது வந்து லாங் டேர்மில் வந்து 3 மடங்கு இருக்கும், அதோட கம்மியாக இருக்குது. ஸோ இருக்கையிலே இப்போ ஈக்விட்டி தான் சீப்பாக இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஈக்விட்டி தான் லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிஃப்டி வந்து 42% பீக்கில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறவரை இந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி தான் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு டேபிளும் போட்டிருக்காங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து 40-50% ரிட்டர்ன். இதே 11 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 11 to 12. நிஃப்டி 8 to 10% ரிட்டர்ன். பட் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 13 to 14%. ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் சொல்கிறாருங்க. ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட் வந்து 60% ஈக்விட்டி வச்சுக்கோங்க, 85% கூட வச்சுக்கோங்க நீங்கள் அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா. ஸோ அதில் லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு 50%, ஸ்மாலில் 23%, மிட் கேப்பில் 23%, ஸ்மால் 20%, இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டு ஒரு 10 to 15% வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்கிற இதுதாங்க. கோல்டு ஒரு 10 to 15% வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஒரு நியூஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் வச்சு டிசைன் பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன், சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 கம்பெனி பற்றி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க வந்து 400 கோடி சேவிங் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணி. அப்போ M3M இவங்க வந்து 180 கோடி சேவிங் பண்ணியிருக்காங்க. பூர்வன்காரா வந்து 25% வந்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லைன் ப்ளஸ் 22% வேஸ்ட்டையும் குறைச்சிருக்காங்க. கோத்ரேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாட்டட் ஜிடி ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாக இன்டர்னல் கம்படிஷன் வந்து அது பண்ணுது. அப்புறம் வந்து 1 வீக் தேவைப்படுங்க மேனுவல் டிசைன் பண்ணுறதுக்கு, அதை டேஸ்லேயே முடிச்சிருது. ஃப்ளோர் ஸ்பேஸை ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. M3M என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து கவர்ன் பண்ணிட்டு எங்களோட M3M ஃபுல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 50% ரெடியூஸ் ஆயிருக்குங்க ஆப்ரேஷன் காஸ்ட்டு. மார்க்கெட்டிங் சேல்ஸில் 25% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓவராலில் 25% குறைஞ்சிருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே 30% குறைச்சிருக்கு ஏஐ. ஸோ என்ன யூஸ் ஆகுதுன்னு நம்மளே பார்த்தோம். ஏஐ வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் பிளானிங், அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட், அப்புறம் சேல்ஸு, கேமரா, ட்ரோன் மானிட்டரிங், அண்டர் ரைட்டிங் இன்டெலிஜென்ஸ், கார்பன் இம்பாக்ட், இது எல்லாத்தையுமே ஏஐ வருதுங்க. ஸோ ஏஐ வந்து எல்லா செக்டர்லையுமே இருக்குது. நம்ம ஐடி மட்டும் இல்லை, எல்லா செக்டர்லையும் இருக்குது. எல்லாத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்து, நல்லதையும் கொடுக்குதுங்க. அப்போ நெக்ஸ்ட் நான் ரீசெண்டாக இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டேங்க. நந்தனா பேலஸ் சென்னையில் இருக்குது, குரோம்பேட்டையில். திரும்பி பார்த்தா அதை பற்றி நியூஸ் வந்துருந்துச்சு. எல் கேட்டர்டன் இவங்க வந்து இந்த நந்தனா பேலஸ் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இந்த எல் கேட்டர்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு US பேஸ்டு கம்பெனிங்க. 40 பில்லியன் வந்து ஈக்விட்டி கேபிட்டல் வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி என்ன போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டூர்ஸ், சுகர் காஸ்மெட்டிக்ஸ், ஹெல்திராம்ஸ், அப்புறம் வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நந்தனா பேலஸ் வந்து வாங்க போகிறாங்க. ஸோ நந்தனா பேலஸ் பார்த்தீங்கன்னா 2004 ரவிச்சந்திரன் ராமசாமிங்கிற ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. 27 அவுட்லெட் இருக்குது, பெங்களூர் அண்ட் சென்னை. இது ஆந்திரா பேஸ்ட் கம்பெனி தான், ஆந்திரா பேஸ்டு ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் இவங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் 316 கோடி, ப்ராஃபிட் வந்து 28 கோடிங்க. ஸோ வேல்யூவேஷன் 200 கோடிக்கு இருக்குது. ஸோ இதை வாங்குறதுனால அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் செயின்லேயும் நாங்கள் கால் பதிக்கலாம் நினைக்கிறாங்க. அண்ட் இதை வந்து டெல்லி, மும்பை, ஹைதராபாத்லையும் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க இவங்க வாங்கினதுக்கப்புறம். FPIக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸை கட் பண்ண போகிறோம் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அது கவர்மெண்ட் இல்லை, நாங்கள் இப்பெல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம நேற்று ஒரு ஃபேக் நியூஸ் பார்த்தோம். இந்த கவர்மெண்ட் கோயில் இருக்க கோல்டுலாம் எடுத்து கவர்மெண்ட் மானிட்டைஸ் பண்ண போகுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி இது ரூமரான இதெல்லாம் மேபி பண்ணலாம். ஏன்னா ரூபி வீக் ஆகிட்டே போகுது, க்ரூட் ஆயில் அதிகமாகிட்டே போகுது. அண்ட்
இந்தியாவுக்கு வந்து 2.2 ட்ரில்லியன் வந்து எஃப்ஐஎஸ் வித்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இதனால எஃப்ஐஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க கட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜேஎம் ஃபினான்ஸ் தான் சொன்னாங்க, இப்போ கட் பண்ண அது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு ஜேஎம் ஃபினான்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் சேர்ந்து நாங்கள் அப்பெல்லாம் பண்ண போறது இல்லைங்க அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் ரீட் அண்ட் ஜிசிசி இது ரெண்டு சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏஐ வந்து எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குது அப்படின்னு ஆஃபீஸ் ரீட்ஸ் கம்பெனி சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆஃபீஸ் ரீட்ஸ் இருக்குங்க. எம்பசி, மைண்ட் ஸ்பேஸ், ப்ரூக் ஃபீல்ட், நாலேஜ் ரிலேட்டட் டெஸ்ட் அண்ட் இப்போ லேட்டஸ்ட் நம்ம கூட ஐபிஓ வந்துச்சு, அந்த பாக் மணி பிரைம் ஆஃபீஸ் ரீட் இது எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நெட் ஆப்ரேட் இன்கம் அதிகமாக இருக்கு, ஆக்குபென்சி லெவல் அதிகமாக இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனும் அதிகமாக இருக்கு. ஸோ ஜிசிசி கார்பரேட் வந்து டிமாண்ட் நம்பர் 1 டிமாண்ட் அதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிசிசி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 43% க்ரோத் ஆகுதாங்க இந்தியாவில். ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் 1700 ஜிசிசி கம்பெனிஸ் இருக்கு. ஏஐ வில் நாட் கில் ஆஃபீஸர்ஸ், ஏஐ கம்பெனிஸ் ஆர் த நியூ டெனன்ட் அப்படின்னு வந்து நிட்ஸ் கம்பெனிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி நாலேஜ் ரிலேட்டட் டெஸ்ட் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஏஐ ரெசிலியன்ஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கு, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜிசிசி பேஸில் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இந்த கோஒர்க் பிளாட்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, நம்ம வந்து இப்போ ரீச் பார்த்தோம், இதே தான் கோஒர்க் பிளாட்ஃபார்ம்னு இருக்கு. அவங்களும் நல்ல ரெவன்யூ வந்து பில்ட் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 64 பில்லியன் இருக்கு. 2030 105 பில்லியன் நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட மார்ஜின் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்மார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து இந்த 2 கம்பெனி ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குங்க. ஆஃபீஸ் ஆல்ரெடி லிஸ்ட் ஆனது, ஸ்மார்ட் ஒர்க் வந்து இப்போ தான் ப்ரீ இதுல வந்து இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% growth இருக்கு இயர் ஆன் இயர், எங்களுக்கு வந்து 100+ கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் ஒர்க் வந்து என்ன சொல்றாங்க, 520 கோடிக்கு நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. 15% எங்களுக்கு இயர் ஆன் growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரீச் அண்ட் கோ ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஆஃப்டர் ஏ வந்ததுக்கப்புறம் நம்ம அது டவுன் ஆகும் நினைச்சோம், பட் அது பூம் ஆகிட்டு தான் இருக்கு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு நியூ ஃபீல்ட் எஃபிஷியன்சி ரூல் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ பார்த்தீங்கன்னா டபிள்யூஎல்டிபினா வேர்ல்டு ஹார்மனைஸ்டு லைட் வெஹிக்கிள் டெஸ்ட் ப்ரொசீஜர். அது வந்து முன்னாடி நம்ம எம்ஐடிசின்னு வச்சிருக்கோம், அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து CAFE 3 கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த ரெண்டும் இந்தியாவில் வந்து ஏப்ரல் 1 2027 இருந்து இந்த டபுள் ரெகுலேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில். ஸோ இதனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகுங்க. 25 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்க ஒரு கார் வந்து 21-22 கிலோமீட்டர் தான் ஓடும் டபிள்யூஎல்டிபினால. அது மாதிரி 500 கிலோமீட்டர் இவி வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கம்மியாக சான்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா இவங்க இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால எது எக்ஸ்பென்சிவ் போகும்னா இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சிவ் போகும், ஃபியூல் இன்ஜெக்ஷன், அப்புறம் சென்சார்ஸ், இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் போகிறதுனால காரோட விலை அதிகமாகும், பட் மைலேஜ் கம்மியாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ பாருங்க, நம்ம இனிமேல் ஃபியூச்சரில் வாங்குற காரில் மைலேஜ் கம்மியாக இருக்கும், பட் அதோட ரேட் வந்து அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன் 2 இயர்ஸில் 2.6 டைம் ஜம்ப் ஆயிருக்குங்க. ஸோ கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வந்து 2021 2011 கோடி, 2025 570 கோடிங்க. அதோட இது வந்து வால்யூம் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 2021 8.9 lakhs கோடி, இப்போ வந்து 23.2 கோடிங்க. பயங்கரம் வளர்ந்துட்டு இருக்குங்க. பட் டெபிட் கார்டு வந்து டிக்ளைன் ஆயிட்டு, டெபிட் கார்டு வால்யூம் வந்து 408 133 குறைஞ்சிருக்கு. ஏன்னா யூபிஐ வந்ததுனால நிறைய பேர் ஃபோனை யூஸ் பண்றதுனால டெபிட் கார்டு குறைஞ்சிருக்கு. அண்ட் பிரைவேட் பேங்க் தான் ரொம்ப டாமினேஷன் தான் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்றது இல்லைங்க. ஸோ அண்ட் யூபிஐ வந்து பயங்கரமா வந்துட்டு வருதுங்க. QR ஸ்கோர் கேன் வந்து 6,782 லேக்ல இருந்து 7,133 லேக் வந்து இது வந்து QR கோடு தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா டயர் 2 டயர் 3 தாங்க பூம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 77% யூபிஐ வந்து கஸ்டமர்ஸ் டயர் 2 டயர் 3 தான் இருக்கிறாங்க. ரூபி கிரெடிட் கார்டு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் யூட்டிலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து ட்ராவல் டைனிக்கு வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க, லைஃப் ஸ்டைல் அண்ட் எவ்ரிடே பர்ச்சேஸ்க்கும் நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, அது யூபிஐ லிங்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டில் வந்து ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. லிபர்ட்டி மியூச்சுவல் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்த லிபர்ட்டி ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்தியாவில் இருக்குது, இதை வந்து 74% வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து ரேஸ் பண்ண போறாங்க. இது வரைக்கும் 54.55% தான் வச்சிருக்காங்க, ரேஸ் பண்ண போறாங்க. 2013 இந்தியாவுக்குள்ள வந்தாங்க வீடியோகானோட ஒரு ஜாயின் வெஞ்சர் வச்சு. 2018 வீடியோகான் வெளியே போயிடுச்சு. ஸோ செப்டம்பர் 2025 வந்து 49 55% இன்க்ரீஸ் பண்ணாங்க அவங்களோட ஸ்டேக்கை. இப்போ மே 2026 என்ன சொல்றாங்கன்னா 55% 74% இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இப்போ 100% எப்படி இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம லீகல் நிறைய நியூஸ் பார்த்தோம், இந்தியாவில் வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டர் பயங்கரமாக வளர போது, பீப்புள் நிறைய பேர் வாங்க போறாங்க அப்படிங்கிறதுனால ஃபுல்லாமே நம்ம வாங்கிடலாம், 70% வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு.
ஸோ இவங்களோட இவங்களோட இயர் அண்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 25% ப்ளஸ் இருக்குங்க. அண்ட் 1300 எம்ப்ளாய் இருக்காங்க, 95 லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இதுவும் நல்ல ஒரு கம்பெனி தாங்க. ஆக்சுவலி இன்சூரன்ஸ் ரேட்டை 3 நியூஸ் பார்த்தோம். பாரதி லைஃப் வந்து பொட்டன்ஷியல் வாங்க போகுது. இப்போ இந்த லிபர்ட்டி ஜெனரல் வந்து லிபர்ட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகுது. ரிலையன்ஸ் நிப்பானே வாங்க போகுதுங்க. ஸோ எல்லாமே இந்தியாவில் வந்து இந்த செக்டர் பயங்கரம் வளருது அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் இம்போர்ட் வந்து 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 2018 பார்த்தீங்கன்னா 3532 கோடிக்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதே 2025 25,458 கோடிக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து இன்னும் 2026 40% ஜம்ப் ஆகும்னு சொல்றாங்க. 10x இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரில் வந்து நம்ம ரொம்ப லேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நம்ம வெளியே இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால டொமஸ்டிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் வந்து லித்தியம் சப்ளை செயின் வந்து ரிஸ்க் இருக்கு நமக்கு. ஏன்னா சைனா தான் இதில் வந்து குளோபல் லீடர். அவங்க வந்து அடிக்கடி சப்ளை ஸ்டாப் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம அது பண்ணணும் அப்படின்ட்டு ரீசைக்கிள் கெப்பாசிட்டி லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை ரீசெண்ட் ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து 50% அவங்களே ரீடேக் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணும் வேற கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் வேற போட்டிருந்தாங்க. ஸோ ஈவி க்ரோத் இருக்கிறதுனால இது வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு ஒரு, அதாவது D2T டைரக்ட் டு டிவைஸ் அப்படின்னு ஒரு சேட்டலைட் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருக்குங்க. இதனால எல்லா இடத்துலையும் சிக்னல் கிடைக்கும். பட் இதில் வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் D2Tக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக நீங்கள் சேட்டலைட் யூஸ் பண்ணவும் டிஷ்லாம் தேவை. பட் இதுக்கு ஃபோன் மட்டும் போதுங்க. செட்டப்புக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் நீடட். பட் இதுக்கு வந்து 0 செட்டப். காஸ்ட் வந்து இதுக்கு 1500 ரூபாய்க்கு ப்ளஸ் ஆகும். பட் இதில் சிம் மட்டும் போதும். இது வந்து இங்கே டிஸ்விசிபிலிட்டாக தான் ஒர்க் ஆகும். பட் இது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். இது ஹோம் பிராண்ட், இது எமர்ஜென்சி ரிமோட் ஏரியாலாம் ஒர்க் ஆகும் D2D. ஸோ ரிலையன்ஸ், ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா D2D வந்து நாங்கள் லைசன்ஸ் வாங்கி இதை வந்து ஃபர்தர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேட்டலைட் கம்பெனி வந்து இந்த ஸ்டார்லிங்க், OneWeb இவங்களுக்குலாம் இது வந்து நிறைய ப்ராஃபிட் வரும். ஸோ டிஓடி ப்ரொபோசல் வந்து ஹோல்சேல் மூலில் இருக்குன்னா சேட்டலைட் கம்பெனிக்கு வந்து நிறைய இது இருக்கும். ட்ராய் வந்து இதில் வந்து கரண்டாக வந்து கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இது வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் 600 மில்லியன் வந்து அன்கனெக்ட் பீப்புள் இருக்கும். ஸோ D2D வந்து இந்தியாவில் எல்லாருக்கும் இது கிடச்சிரும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரிமோட் ஹெல்த் கேர், டிஃபென்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். அண்ட் ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். பார்க்கலாம் இது வந்து இந்தியா அப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. இன்னும் அவங்க இதை பற்றி இன்னும் முடிவு எடுக்கல. வந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுதாங்க. ஏர்டெல் வந்து புதுசாக மறுபடியும் ஒரு இஷ்யூவில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி போஸ்ட்பெய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து சாய் வந்து எதிர்க்குது. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 5G ஸ்லைசிங் சொல்லுவாங்க. அதாவது நிறைய நெட்வொர்க் வந்து சேம் டைமில் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போயிடும். அதாவது என்ன சொல்கிற போஸ்ட்பெய்டு தான் நிறைய ஸ்டேபிளான கனெக்ஷன் வரும். நீங்கள் ப்ரீபெய்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் வராது. இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியே இந்த கம்பெனி செய்யலாம். ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி கம்பெனி. பட் இதனால தான் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராய் ப்ளஸ் டிஓடி என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் யூஸரை வந்து நீங்கள் டீக்ரேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏர்டெல் சொல்கிறாங்க நாங்கள் வந்து வி டோன்ட் டீக்ரேட் ப்ரீபெய்ட் யூஸர், வி ஒன்லி ப்ரையாரிட்டிஸ் போஸ்ட்பெய்ட் யூஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துச்சுன்னா மக்கள் எல்லாருமே போஸ்ட்பெய்டுக்கு அவங்க தள்ளலாங்க. போஸ்ட்பெய்டில் தள்ளி நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. இதுதான் ஏர்டெலோட ஒரே இதாக நோக்கமாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அவங்க 300 ரூபாய்க்கு அவங்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஏஆர்பி வந்து 300 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அவங்க. பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் ஃபர்ம் செகண்டாக வந்துருச்சுங்க. டாப் 7 கம்பெனி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இருக்குது ரிலையன்ஸ், 2வது HDFC, 3வது ஏர்டெல், 4வது வந்து ICICI, 5வது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 6வது TCS, 7வது பஜாஜ் ஃபினான்ஸ். இதுதான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்டெல் வந்து 2.5% கிளைம் ஆகி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் மோஸ்ட்டில் செகண்ட் வந்துருக்குங்க. ஸோ HDFC பேங்க் வந்துட்டு போயிட்டு ரிலையன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, இவங்க செகண்ட் வந்திருக்காங்க. பார்க்கலாம், இவங்க பயங்கரம் வளர்ந்துட்டு வராங்க. ரெவன்யூ எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதுதான் ஃபோக்கஸாக போயிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.